மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மிதுன ராசிக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. இந்த மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, இந்த இரண்டு பயிற்சியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரங்க போக போறீங்க. ஏன்னா அந்த குறிப்பாக குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படா எங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளுமே வந்து மிதுன ராசிக்காரங்க நினச்சிட்டு இருப்பீங்க. இனி இந்த குரு பயிற்சி மூலமாக வந்து நல்ல ஒரு பணவரவு, சேமிப்பு, பணம் வந்து பண வழிகளில் உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ராகு மூலமாக உங்களுடைய நல்ல செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது. கேதுவோட பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிகள் நிறைய சண்டை சச்சரவு, இந்த மனக்கசப்பு, இந்த மாதிரி நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கண்டிப்பாக வர வச்சிருவார். இந்த இடத்துல மட்டும் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தங்களுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. என்றைக்குமே மற்ற ராசிக்காரங்க மாதிரி இந்த சொல்லிக்காட்ட பழக்கம் உங்களுக்கு என்றைக்குமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக போயிருப்பீங்க. நீங்கள் என்னதான் படித்த படிப்புக்கும் பிடிச்ச வேலைக்கும் உங்களுக்கு சத்தியமாக வேலை கிடைச்சிருக்காது இது வரைக்கும். இனி இந்த குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நாட்களாக போக போகிறீங்க. இந்த மே மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் சீரோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து 5-6 வருடங்களுக்கு மேலாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா வசதி, சம்பள உயர்வு, பதவி உயர்வோட ஜாலியாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மிதுன ராசிக்காரையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனி
இனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அவசரப்பட்டு இருப்பீங்க. குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாமல் இன்னமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி தெரிஞ்சவங்க சொல்லி ஏதாவது கெடுத்து விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்க போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரையும் தப்பா நினைச்சுக்குவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்தையே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டி இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய மிதுனராசிக்காரையும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் நீங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிதுன ராசிக்கு ராஜயோகம்னே சொல்லலாம். ஏன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடத்துக்குள்ள பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசிக்காக தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு மனக்கசப்பு, ஒரு சின்ன சண்டை சச்சரவால அந்த காதல் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் அதுக்கு ஓகே சொல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சிக்கலை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி உங்கள் வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே பெற்றவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. என்னடா நம்ம சொந்தக்காரின் குடும்பத்தில் எத்தனை ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீடு பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்க, நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷன் நட்டம் போடுவது நம்ம திருப்பி கேட்குறாங்க, நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக வரக்கூடிய 6-7 மாதங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நாம் சொன்னது எல்லாமே நடக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரனோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க. எதையுமே பார்க்க மாட்டாங்க. என்ன ரகசியமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சங்கடத்தையும் கடைசி நேரத்தில் கொண்டு வந்து விட்டுருது. அளவுக்கு இந்த ரகசியத்தை மட்டும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரர்கள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் கண்டிப்பாக உங்களே வழி எடுத்து செல்வாங்க. நீங்கள் தவறான வழியில் போகும்போதெல்லாம் இவர் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை ஒழுங்குபடுத்தி இதில் போய் பண்ணுங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களை ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறது புதிதாக வரக்கூடிய நபர் அப்படின்னு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரதான் போகிறார். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நிச்சயமாக அந்த நபர் அப்படிங்கிறது வரதான் போகிறார்.